தூத்துக்குடி வரை செல்கின்ற இந்த கிழக்கு கடற்கரை சாலை அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்திலே பளபளவென இருந்து ராமேஸ்வரத்திலிருந்து திருச்செந்தூருக்கு செல்கின்ற பக்தர்கள் எல்லாம் உபயோகிக்கின்ற சாலையாக இருந்த இந்த சாலை இன்றைக்கு இந்த விடிய ஆட்சியிலே பழுதாகி போனதோடு மட்டுமல்லாமல் போக்குவரத்துக்கு லாயக்கற்ற சாலையாக இந்த சாலை விளங்கி கொண்டிருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பெய்த மழையில் இந்த சாலை முற்றிலும் சேதமானது. கடந்த ஓராண்டுகளுக்கும் மேலாக இந்த விடியாத ஆட்சி நடத்துகின்ற ஸ்டாலின் அரசாங்கம் இந்த சாலையை கண்டுகொள்ளவே இல்லை. ஓராண்டுக்கு முன்பு எப்படி பழுதாகி இருந்ததோ அதே நிலைதான் இன்று வரை இந்த ஆட்சியிலே நீடித்துக் கொண்டிருக்கின்றது. இன்று பெய்த மழையினால் இந்த சாலை ஏற்கனவே போக்குவரத்துக்கு லாயக்கற்ற சாலையாக ஓராண்டுகளுக்கு மேலாக இருந்தும் இன்றைக்கு நடந்து கூட போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த ஆட்சியினுடைய அவலட்சணமான ஆட்சியில் விளங்கி கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் மக்கள் இங்கு பக்கத்தில் உள்ள மக்கள் வேப்பலோடையில் இருந்து, குளத்தூரில் இருந்து, பனையூரில் இருந்து அத்துணை கிராம மக்களும் இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் இன்றைக்கு இருக்கின்றார்கள். இந்த ஆட்சி இந்த சாலையை உடனடியாக சரி செய்து போக்குவரத்திற்கு பயன்படும் வகையில் பயன்படுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆலோசனையை பெற்று மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் எங்கள் அண்ணன் கடம்பூர் ராஜ் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி குளத்தூரிலே மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.